ஹாய்ங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகேங்க, நாம் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராபி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கிறோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிராபி சீரியஸ். நம்ம வந்து கிராபி சீரியஸோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆமாங்க, நம்ம இன்றைக்கி இங்கே கிராபி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருந்து கிளம்பி சிங்கப்பூர் கிளம்பி போக போகிறோம். நீங்கள் வந்துட்டு இதுக்கு முன்னால் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 3 நாள் வந்துட்டு நம்ம கிராபியில் வந்து நிறைய இடங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். இது ஒரு ஷார்ட் ட்ரிப்பு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ எல்லாமே ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லாம் நல்ல அருமையாக இருக்குது. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் அந்த வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். நாம் இப்போ வந்துட்டு இன்றைக்கி இங்கேருந்து கிளம்பி நம்ம சிங்கப்பூர் கிளம்பி போயிட்டுருக்கோம். வாங்க நம்ம உள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம செக்இன் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நம்மளோட ஃப்ளைட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நைட்டு வந்து 11 மணிக்குங்க. நம்ம போகிறது எந்த ஃப்ளைட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்கூட் ஃப்ளைட்டு. இங்கேருந்து ஜேர்னி டைம் பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் தான் வரும். பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு நம்ம தாய்லாந்து டைமை விட சிங்கப்பூர் டைம் வந்துட்டு 1 ஹவர் அஹெட். ஸோ லெட்ஸே இப்போ பார்த்திங்கன்னா இப்போ மணி வந்து 9 மணி ஆகுது நைட்டு. இப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் மணி 10. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்துட்டு சிங்கப்பூர் நேரப்படி நைட்டு 2 மணிக்கு நம்ம சிங்கப்பூரில் போய் இறங்குவோம். ஸோ வாங்க போயிட்டு நம்ம உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்க, நம்ம இருக்கிறது வந்துட்டு கிராபி ஏர்போர்ட்டு. வெறிச்சோடி இருக்குதுங்க. கூட்டமே இல்லை, சுத்தமாக கூட்டமே இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவ்வளோ ரொம்ப ஒரு சொல்லப்போனால் ஒரு 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 டொமஸ்டிக் ஏர்போர்ட் எப்படி இருக்குமோ நம்ம ஊர்களெல்லாம் இந்தியாவில் இருக்கிற டொமஸ்டிக் ஏர்போர்ட்டை விட இது வந்து ரொம்ப ஒரு கம்மியாக தான் இருக்குது. அவ்வளோ ஒரு ரஷ்ஷாகவே இல்லை. ஸோ நம்ம அவங்களோட ஃப்ளைட் அந்த ஸ்கூட்டர் இருந்தால் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நம்ம அங்கேருந்து தான் போகணுன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு போய்ட்டு நம்ம செக்இன் பண்ணிடலாம். வர ஏர்போர்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீட்டாக வச்சுருக்காங்க, எல்லா இடமே நீட்டாக இருக்குது. ஏர்போர்ட்டுமே நல்லா நீட்டாகவே வச்சுருக்காங்க. வாங்க நம்ம ஃபஸ்ட்டு போய்ட்டு செக்இன் பண்ணிடலாம். ஓகேங்க, நம்ம வந்து செக்இனுக்கு வந்து லைனில் நின்றுட்டுருக்கோம். ஸோ நம்ம அப்படியே நம்ம செக்இன் பண்ணிவிட்டு இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் அம்மாட்ட பேசுகிறேங்க. ஓகேங்க, நம்ம வந்து செக்இன் பண்ணிட்டோம். ஸோ இந்த பக்கம் தான் போனால் நமக்கு இமிக்ரேஷன் இருக்குது. ஸோ அப்படி இந்த போடுறதுக்கு அப்புறம் இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர். ஸோ இதுக்கு மேலே நம்ம வீடியோ எடுக்க முடியாது. ஸோ நம்ம உள்ளே போய்ட்டு நான் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கூப்பிட்றேங்க. இந்த பக்கம் தான் போகணும். ஓகேங்க, நம்மளோட இமிக்ரேஷன் எல்லாம் முடிஞ்சது. ஸோ நம்ம அப்படியே வந்துட்டுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக அங்கே டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ்லாம் இருக்குது. எது வாங்கினா கூட வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், அருமையாக இருக்குங்க, நல்லா வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக காஃபி கிளப்பு. வாங்க அப்படியே நம்ம கேட்டு பார்க்க போக வேண்டியதான். மோஸ்ட்லி கீழே இறங்கி தான் போகணுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இந்த ஃப்ளைட்டு நான் வந்து இல்லை வரும்போது அதே ஸ்கூட்டில் தான் வந்தோம். அப்படியே வெளியில் இறக்கி விட்டு அப்படியே நம்ம ஸ்டெப்ஸில் இறங்கி வந்தோம், பஸ்ஸில் வந்தோம். அதே மாதிரி தான் எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். இந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாக காஃபி ஷாப் தான் அதிகமாக இருக்குது. ஸ்நாக்ஸு கடைலாம் இருக்குது. கேட்டு நம்ம 3 நம்மளுக்கு. வாங்க நம்ம இந்த வழியாக போகலாம். இப்போ தான் இறங்கணும். வாங்க அப்படியே இறங்கும். வாங்க நம்ம லெஃப்ட்டில் போகலாம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க நம்ம கேட் 3 நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். கேட் 3 வந்து இன்னொரு ஃப்ளோர் கீழே இறங்கணும் போல இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக அந்த மாதிரி பஸ்ஸு பிடிச்சி தான் போகணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கீழே போயிட்டுருக்குறோம். வாங்க, அந்த இடம் தான் நம்ம வெயிட் பண்ணக்கூடிய இடம். வாங்க அப்படியே நம்ம வெயிட் பண்ணுவோம். வாங்க பாருங்கள், நம்ம வந்து நம்மளோட கேட்டில் வந்து உட்காந்துட்டோங்க. இதான் நம்ம கேட் நம்பர் 3. ஸோ நம்ம வந்து உட்காந்துட்டோம். பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்மளை வந்து பஸ்ஸில் தான் கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்பா, வெயிட் அண்ட் சி. ஓகேங்க, நம்மளை கூப்பிட்டாங்க. அப்படியே வாங்க நம்மளோட போர்டிங் பாஸை காமிச்சிட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியதான். வாங்க நம்ம பஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு, அப்படியே போக வேண்டியதாங்க. வாங்க. ஓகேங்க, நம்ம அப்படியே ஏற வேண்டியதான். நீங்கள் பாருங்கள், எல்லாருமே போயிட்டுருக்காங்க. நம்ம அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணி போக வேண்டியதான். வாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டில் இருந்தாங்க நம்ம வந்தோம். ஆக்சுவலாக வரும்போது இந்த ஃப்ளைட்டில் தான் வந்தோம். அது 10 மணிக்கு ரீச் ஆச்சு. 11 மணிக்கு இங்கேருந்து டேக் ஆஃப் பண்ணி மறுபடியும் 2 மணிக்கு சிங்கப்பூர் போகிறாங்க.
இதுவும் அதே அந்த எம்ப்ரயர் ஃப்ளைட்டு தாங்க, E190 அந்த ஃப்ளைட்டு வாங்க, அருமையாக இருக்குங்க. ஓகேங்க, நம்ம அப்படியே ஏறி போகலாம் வாங்க. ஓகேங்க, நம்ம வந்துட்டு சிங்கப்பூர் சாங்கி வந்து இறங்கிட்டோம். இப்போ நம்ம இருக்கிறது வந்துட்டு டெர்மினல் 1 வந்து இறங்கியிருக்கோங்க. போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ அப்படியே நம்ம இப்படி முன்னால் போனோம்னா இமிக்ரேஷன் நோக்கி போகலாம். ஸோ இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இதாக இருக்குது பாருங்க, இதுதான் டெர்மினல் 1 இமிக்ரேஷன் ஹாலு. வந்துட்டோம். ஸோ இமிக்ரேஷன் வந்து ரொம்ப குயிக்காகவே முடிஞ்சிடும். நம்ம பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணாலே நம்ம அப்படியே வெளியே வந்துடலாம். வாங்க, நம்ம அப்படியே பண்ணலாம் வாங்க. ஓகேங்க, இங்கே பாருங்கள். ஸோ இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்களா, எல்லா டியூட்டி ஃப்ரீ ஷாப் தான் இருக்குது. நம்ம அந்த பக்கம் அப்படியே முன்னாடி போனோம்னா அப்படியே எக்ஸிட் ஆகிடலாங்க. ஓகேங்க, நம்ம வந்துட்டு இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு எல்லாம் செக்யூரிட்டி செக்கப்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். இந்த கிராபி ட்ரிப்பு செம்மையாக முடிஞ்சது, அருமையாக இருந்துச்சு. சூப்பராக என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா, நீங்கள் அந்த டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து டீட்டெயில்ஸ் ஏதாவது டவுட் இருந்தால் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நான் வேறு ஒரு சீரீஸில் உங்களை மீட் பண்ணுறேங்க. அன்டில் தன், பை ஃப்ரம் முத்துங்க. பை.